கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். மோசே மூலமாக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த பிரமாணங்களிலே 10 கட்டளை வகுக்கப்பட்டது. 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகள் 613 கட்டளைகளாக வகுக்கப்பட்டது. அந்த 613 கட்டளைகளை இயேசு கிறிஸ்து 2 கற்பனைகளாக அவர் மாற்றினார். எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கோ அது போல இது 2 காரியம். ஒன்று, தேவனோடு கூட இருக்கிற உறவு. ஒன்று என்னது? அதனால்தான் உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாய். இன்னொரு கற்பனை, அதுக்கு நிகரான கற்பனை ஆண்டவரே சொல்றாரு. அதற்கு நிகரான கற்பனை என்னன்னு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆக கற்பனையின் பொருள் அன்பு. அது போன்று இங்க